வணக்கம் மக்களே. நம்ம காலையிலே ஃபார்முக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்டு நம்ம க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி இது க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் ஏற்கனவே இஎம் சொல்யூஷன் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இஎம் சொல்யூஷன் அப்புறம் மஞ்சள் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருந்தோம். அடுத்து மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரேயரில் போட்டு ஸ்ப்ரே பண்ணணும் தான் பார்த்தோம். பார்த்திங்கன்னா ஒரு கோழி வச்சமாக தான் இருக்குது கொட்டா ஃபுல்லாகவே. அப்புறம் அந்த ஸ்மெல்லும் ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்காக தான் நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். ஸ்ப்ரே பண்ணால் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த அம்மோனியா ஸ்மெல் ரொம்ப வரும். அம்மோனியா ஸ்மெல் வர ஆரம்பித்தாலே நம்ம கோழிங்களுக்கு ஈஸியாக நோவும் வந்துடும். அதுக்காக எப்போதுமே அந்த அம்மோனியாவை நம்ம ஃபார்ம்லேருந்து குறைச்சப்படி தான் இருக்கணும். ஸோ நம்ம இது மாதிரி மருந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி இல்லைனா பொட்டாசியம் பவுடர் இருக்குது, அது கூட வாங்கிட்டு நம்ம இது போட்டு விடலாம். இல்லை ப்ளீச்சிங் பவுடர் போட்டு விடலாம். இல்லைனா பூசணிக்காய் வாங்கிட்டு வந்து கட்டி விட்டாலும் அதுலேருந்து போகும். நமக்கு இது ஸ்ப்ரே பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். பார்த்திங்கன்னா நம்ம இதில் இஎம் சொல்யூஷனு அப்புறம் மஞ்சள் ஒரு பாக்கெட் 10 ரூபாய்க்கு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தண்ணி இது பண்ணிவிட்டு நம்ம ஷெட்டு நம்ம கோழி குஞ்சு வச்சுருக்க கேஜி ஃபுல்லாக நம்ம அடிச்சு விட்றோம். கீழே மேலே எல்லா இடத்துமோ. அப்புறம் கொஞ்சத்தை மட்டும் கோழிஞ்சி மேலேயும் அடிச்சு விட்றோம். அப்போ அது மேலே இருக்க அந்த பாக்டீரியா இது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலுமே போயிடும், ரெக்கவர் ஆகும் டக்குன்னு. அது நம்ம இந்த சொல்யூஷன் நம்ம இந்த கோழியோட எச்சத்தில் இருக்கேன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க அம்மோனியாவை டக்குன்னு அது உறிஞ்சி எடுக்கணும். அந்த எச்சமும் சீக்கிரம் நமக்கு பார்த்திங்கன்னா மக்கி போயிடுது. அதனாலே நமக்கு அந்த ஸ்மெல்லே சும்மா வரதே கிடையாது. நான் அது லாஸ்ட் வீக் 1 டைம் ஸ்ப்ரே பண்ணேன். இப்போ திரும்ப ஒரு 4 நாள் கழிச்சு மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணுறதுனால நல்லா இருக்குது. நீங்களும் கோழி ஃபார்ம் வச்சுருக்கோங்களா, முடிஞ்ச வரைக்கும் இஎம் சொல்யூஷன் ரெடி பண்ணுங்கள். இஎம் சொல்யூஷன் அந்த மெயின் லிக்விட் பார்த்திங்கன்னா ஒரு 800 அந்த மாதிரி வரும், 800 அந்தளவுக்கு வரும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா 2 கிலோ நாட்டு சக்கரை இல்லைனா 2 கிலோ நாட்டு வெல்லம் வாங்கணும். நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்களே வீட்டில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 மாதம் வரைக்கும் வரும். ஃபுல்லாக நம்ம கொட்டா ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோழிக்கு தீவனம் போடலான்னு வந்துவிட்டோம். கோழிக்கு நம்ம என்ன தீவனம் போடுறோம்னு பார்த்திங்கன்னா, காலை டைமில் கம்பை நம்ம ஒரு நாளுக்கு முன்னாடியே ஊற வச்சு திரும்ப அது ஒரு நல்ல ஒரு துணிப்பையில் போட்டு நம்ம இது போட்டு வச்சுக்கிறோம். போட்டு வச்சோம் பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா முளை கட்டிடுது. நம்ம முளை கட்டினா தான் கோழிக்கு போகிறோம். ஏன்னா நம்ம சும்மா அது கோழிக்கு போகிற பார்த்திங்கன்னா செரிமான பிரச்சனை வருது. அதெல்லாம் நிறைய சைடு எஃபெக்ட்லாம் இருக்குது. நம்ம அதை முளைக்க வைக்காமல் போடுறப்ப அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா முளை கட்டி வச்சு தான் போடுறோம். காலை டைமில் கம்பு முளை கட்டி வச்சு போடுறோம். அப்புறம் மதிய டைமில் பார்த்திங்கன்னா அரிசியும் நேராக போடாமல் அரிசியும் ஊற வச்சு தான் போடுறோம். அரிசியை கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அரிசியை மதிய டைமில் போடுறோம். ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா திரும்ப நம்ம கம்பு தான் போடுறோம். இப்போதைக்கு நம்மள்ட்ட கம்பு தான் இருக்குங்கிறதுக்காக தான் கம்பு மட்டும் போடுறோம். இன்னும் கொஞ்சம் நல்ல மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா அதுவும் ரெடி வரும். மக்காச்சோளத்தையும் கலந்து இது மாதிரி ஊற வச்சு உடச்சி போடலாம் தான் இருக்கும்.